ஹாய் காய்ஸ், என்ன காய்ஸ் எல்லாம் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு தெரியும். கண்டிப்பாக சென்னை அணி வேற வின் பண்ணிச்சு நேற்று எஸ்ஆர்எச் அணிக்கு ஆப்போசிட்டாக. கண்டிப்பாக சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க சென்னை அணி. என்ன ஒரு பேடான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கைக்வாடுக்கும் டாஸுக்கும் ராசியே இருக்க மாட்டுதுங்க. எல்லா மேட்சும் டாஸ் தோத்துட்ருக்காரு. இது வரைக்கும் 9 மேட்ச் ஆடிருக்காரு, ஒரே ஒரு டாஸ் மட்டும்தான் வின் பண்ணியிருக்காரு. 8 டாஸ் தோத்துருக்காரு. அதனால் நம்ம கைக்வாடுக்கும் டாஸுக்கும் ராசியே இல்லை. ஏன்னா பல மேட்ச்லாம் டாஸ் வின் பண்ணியிருந்தா கண்டிப்பாக நம்ம மேட்ச் வின் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. ஏன்னு கேட்டால் சேசிங்க்கு நிறைய ப்ளஸ்ஸாக இருந்திருக்கு. நம்ம டாஸ் தோத்ததுனாலே பல மேட்ச் தோத்தணும் கூட சொல்லலாம். இருக்கட்டும், இருந்தாலும் டீம் எஃபெக்ட்னு ஒன்று தனியாக பண்ணால் கண்டிப்பாக ஜெயிக்கலாம். ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை அணி கண்டிப்பாக டீம் எஃபெக்ட் பண்ணாங்க, சூப்பராக பண்ணாங்க. பேட்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம ருத்ராஜ் கைக்கோட சுபம் தூபேவும் மேட்ச் ஆடிட்டு வந்துட்டுருக்காங்க. 2 பேரை கண்டிப்பாக வேர்ல்டு கப்புக்கு பார்சல் பண்ணி அமுச்சிடலாம் நான் நினைக்கிறேங்க. ஏன்னா அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸு பண்ணிகிட்ருக்காங்க. பார்க்கலாம் செலெக்ஷன் யாரை செலக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பிசிசிஐ. அது மட்டும் இல்லாமல் போலிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்டுங்க, 134 ரனில் ஆல் விக்கெட் பண்ணியிருக்காங்க. இந்த ஐபிஎல்லில் முதல் டீம் ஆல் அவுட் பண்ணியிருக்காங்க, நம்ம சென்னை அணி தான் அதை செஞ்சுருக்காங்க. அதனால் சென்னை அணி போலிங் இந்த மேட்ச் கொஞ்சம் தனியாக தெரிஞ்சிச்சு. கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு பேட்டிங் லைனப்பை இப்படி பண்ணியிருக்குது ரொம்ப மகிழ்ச்சிங்க. இந்த வெற்றியை குறித்து நம்ம ருத்ராஜ் கைக்வாடு ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த வெற்றிக்கு முக்கிய காரணமே தலை தோனி தான் சொல்லியிருக்காரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட்டு மேட்ச் தோனி எல்ஆர்ஜி அணிக்கு ஆப்போசிட்டாக அவரோட முடிவை விட்டாங்க. ருத்ராஜ் கைக்வாட் நீ எதனா பண்ணுன்னு விட்டாங்க. அதில் பல போலிங்கில் தப்பு பண்ணார். அதுதான் தோல்விக்கு முக்கிய காரணமாக போன மேட்ச் இருந்துச்சு. இந்த மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே கூப்பிட்டு ட்ரெஸ்ஸிங் ரூமில் நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காரு, நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி பண்ணு அந்த மாதிரி பண்ணுன்னு. அதை நம்ம கைக்வாட் நேற்று மேட்ச் முடிஞ்சுட்டு சொல்லியிருக்காருங்க. வெற்றி பற்றி பேசும்போது என்ன சொன்னார்னா, நான் நிறைய மன உளைச்சிக்கு ஆளாயிட்டேன், போன மேட்ச் தோத்துதப்போ தோனி தான் கூப்பிட்டு இது பண்ணாருன்னு சொன்னாருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தோனி நல்ல கைட்னஸ் கொடுக்குறாருன்னு சொல்லலாம் ருத்ராஜ் கைக்வாடுக்கு. ருத்ராஜ் கைக்வாடு இந்த அளவுக்கு வளர்ந்து இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே தோனி தாங்க. ஏன்னா நிறைய பிளேயரை தோனி வளர்த்துட்ருக்காரு. பத்திரானாலாம் ஸ்ரீலங்கா டீமுக்கு ஒரு பிளேயராகவே தெரியல. தோனி கூப்பிட்டு சென்னைக்குள்ள ஆட வச்சு அவர் ஒரு ஸ்ரீலங்கனுக்கு டெபியூட் பண்ண வச்சு இப்போ ஒரு நல்ல பிளேயராக வளர்ந்துருக்காரு நம்ம பத்திரனா. அதுமாரி நிறைய பிளேயராக வளர்த்துட்ருக்கார் தோனி. அதனால் இது இப்படி பண்ணியிருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குதுங்க. கண்டிப்பாக கைக்வாட் ஃப்யூச்சரில் இந்தியா டீம் கேப்டனாக வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கைக்வாட் நான் தோனி கிட்ட நிறைய கற்றுட்ருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா டே பை டே எதனா ஒன்று புதுசாக கற்றுக் கொடுத்துட்டு போயிருப்பார் தோனி. அதை நம்ம கைக்வாட் நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் இந்தியன் டீமுக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம சென்னை ரசிகர்கள் ரொம்ப ஹாப்பிங்க. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எச் அணி அவங்க ரோல் ஆடும்போது நம்ம தோத்துட்டோம். அப்போ நிறைய பேர் வாய் மேல் கை வச்சு சைலண்ட் சொல்லிட்டு நம்ம ரசிகர்கள் கலாய்ச்சிருக்காங்க. அதை ரிவெஞ்சாக இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்குது நம்ம ரசிகர்கள். அவங்களுக்கு ஆப்போசிட்டாக ஜெயிச்சுட்டு இதுமாரி சைலண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப பண்ணியிருக்குது, ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது. இந்த மேட்ச் ஜெயிச்சதுக்கு ரசிகர்கள் எல்லாருமே ஹாப்பிங்க, முக்கியமாக சென்னை ரசிகர்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, போன மேட்ச்சை அவங்க க்ரௌண்டில் வச்சு அசிங்கப்படுத்திட்டாங்க. அதை ரிவெஞ்சாக இப்படி இந்த வாட்டி பண்ணியிருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கண்டிப்பாக மேலும் ஒரு போட்டியில் சென்னை அணி ஜெயிக்கணும், நிறைய வெற்றி பெற்று பிளே ஆஃப்ஸுக்கு போகணும் நான் நினைக்கிறேங்க. சரிங்க, வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. சரிங்க, இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி, முக்கியமாக ஐபிஎல் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.